ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 26/12/1979. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். ராஜயோகி என்றால் 3 நினைவு சொரூபமானவர். பாப்தாதா இன்று திலகமிட்டிருக்கும் குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய நெற்றியிலும் ராஜயோகி, அதாவது நினைவு ஈர்ப்பவர்களாக ஆகுக அப்படிங்கிற திலகம் மற்றும் கூடவே உலக ராஜ்ய அதிகாரியின் ராஜ திலகம், அப்படி 2 திலகங்களையும் பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்றாங்க பாபா. நீங்கள் அனைவரும் தங்களுடைய 2 திலகங்களையும் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. பாப்தாதா அனைவருடைய நெற்றியில விசேஷமா ராஜயோகியினுடைய திலகத்தின் விசேஷத்தை பார்த்துட்டு இருந்தோம். விசேஷத்தை பார்த்து கொண்டே உள்ள என்ன பார்த்தோம்? சில ராஜயோகிகளுடைய நெற்றியில 3 புள்ளிகளினுடைய திலகம் இருந்தது. சிலரினுடைய நெற்றியில 2 புள்ளிகளினுடைய திலகம் இருந்தது. மேலும் சிலர்ல 1 புள்ளியினுடைய திலகம் இருந்தது. உண்மையில ஞானம் நிறைந்த தந்தை மூலமா விசேஷமா 3 நினைவுகளுக்கான 3 புள்ளிகளின் ரூபத்துல திலகம் இடப்பட்டிருந்தது. உண்மையில ஞானம் நிறைந்த தந்தை மூலமா விசேஷமா 3 நினைவுகளுக்கான 3 புள்ளிகளின் ரூபத்தில் திலகம் இடப்பட்டிருக்குது. அந்த 3 நினைவுகளை திரிசூலத்தின் ரூபத்துல நினைவு சின்னமாக ஆக்கி இருக்கிறாங்கன்னு பாபா சொல்றாங்க. இந்த 3 நினைவுகள், ஒன்று தந்தையினுடைய நினைவு, தன்னுடைய நினைவு, மூன்றாவதாக நாடகத்தின் ஞானத்தின் நினைவு. இந்த விசேஷமான 3 நினைவுகளின் முழு ஞானத்தின் விஸ்தாரம் அடங்கியிருக்கு. ஞானத்தின் விருட்சத்தையே இது 3 நினைவுகள் ஆகும். எப்படி விருட்சத்துக்கு முதல்ல விதை இருக்கும், அந்த விதை மூலமாக முதல்ல 2 இலைகள் வெளிப்படும், பிறகு விருட்சத்தின் விஸ்தாரமாகும். அப்படி முக்கியமானது விதையான தந்தையினுடைய நினைவு, பிறகு 2 இலைகள் அப்படின்னா ஆத்மாவின் முழு ஞானம் மற்றும் நாடகத்தின் தெளிவான ஞானம். 2 இலைகள் அப்படின்னா ஆத்மாவினுடைய முழு ஞானம் மற்றும் நாடகத்தின் தெளிவான ஞானம் அப்படிங்கிற இந்த 2 விசேஷ நினைவுகள். இந்த 3 நினைவுகளை தாரணை செய்கிறவங்க நினைவு சொரூபமானவர் ஆகுக அப்படிங்கிற வரம் பெற்றவர்களாக ஆகிடுறாங்க. இந்த 3 நினைவுகளின் ஆதாரத்தில் மாயாவை வென்றவர், உலகை வென்றவர்களாக ஆகிடுறாங்க. சங்கமயுகத்தில் இந்த 3 நினைவுகளின் விசேஷம் இருக்குது. ஆகையினால ராஜயோகியினுடைய திலகம் 3 நினைவுகளின், அதாவது 3 புள்ளிகளின் ரூபத்தில் ஒவ்வொருவருடைய நெற்றியில் ஜொலிச்சிட்ருக்கு. எப்படி திரிசூலத்தில் ஒருவேளை ஒரு பகுதி உடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை சரியான ஆயுதம் அப்படின்னு சொல்ல முடியாது. சம்பூர்ண வெற்றிக்கான அடையாளம் 3 புள்ளி, அதாவது 3 நினைவு சொரூபம். ஆனால் என்ன ஆகுது, ஒரே நேரத்தில் 3 நினைவுகளும் சேர்ந்தே மற்றும் தெளிவாக இருக்கணும். இதில் வித்தியாசம் ஏற்பட்டுடுது. சில நேரம் ஒரு நினைவு இருக்குது, சில நேரம் 2 மற்றும் சில நேரம் 3. ஆகையினால சிலரை 2 புள்ளிகளின் திலகமிட்டவர்களாக பார்த்தோம் அப்படிங்கிறாங்க பாபா. மேலும் சிலரை 1 புள்ளியின் திலகமிட்டவர்களாக பார்த்தோம். மிக நல்ல நல்ல குழந்தைகளையும் பார்த்தோம். யார் நிரந்தரமாக 3 நினைவுகளின் திலகமிட்டவர்களாகவும் இருக்கிறாங்க, அழிக்க முடியாத திலகமிட்டவர்களாகவும் இருக்கிறாங்க. அதாவது அந்த திலகத்தை யாரும் அழிக்க முடியாது. எப்பொழுது நினைவு சொரூபமாக ஆகிடுறீங்க அப்படின்னா அழிக்க முடியாத திலகமிட்டவராக ஆகிடுறீங்க. இல்லை அப்படின்னா அடிக்கடி திலகமிட வேண்டியதாக இருக்கும். இந்த நேரம் அழியுது, பிறகு அடுத்த நேரம் இடப்படுது. ஆனால் சங்கமிகுத்த ராஜயோகிகளோ நிரந்தர அழியாத திலகமிட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. மாயா அழியாததை அழியக்கூடியதாக ஆக்க முடியக்கூடாது. தினசரி அமிர்த வேளையில் இந்த 3 நினைவுகளின் அழியாத திலகத்தை சோதனை செஞ்சீங்க அப்படின்னா மாயா முழு நாளிலும் அழிப்பதற்கான தைரியம் வைக்க முடியாது. 3 நினைவு சொரூபம் அப்படின்னா அனைத்து சக்தி நிறைந்த சொரூபம்.
இது சக்திசாலியாக இருப்பதற்கான திலகம். சக்திசாலியானவரினுடைய எதிரில் மாயாவின் வீணான ரூபம் அழிஞ்சிடும். மாயாவினுடைய 5 ரூபங்கள் 5 தாசிகளின் ரூபத்தில் ஆகிடும். பரிவர்த்தனை ரூபம் தென்படும். காம விகாரம் சுப காமனாவின் ரூபத்தில் உங்களுக்கு முயற்சி செய்வதில் சகயோகி ரூபம் ஆகிடும். காமத்தின் ரூபத்தில் தாக்கக்கூடியவங்க சுப விருப்பங்களின் ரூபத்தில் உலக சேவாதாரி ரூபமாக ஆகிடுவாங்க. எதிருக்கு பதிலாக நண்பன் ஆயிடுவாங்க. கோப அக்னியின் ரூபத்தில் யார் ஈஸ்வரிய செல்வத்தை எரிச்சிட்டு இருக்காங்களோ, ஆவேசத்தின் ரூபத்தில் அனைவரையும் உணர்விழக்க வைத்து கொண்டிருக்கிறாங்களோ, அந்த கோப விகாரம் மாற்றுதல் அடைந்து ஆன்மீக ஆவேசம் மற்றும் ஆன்மீக போதையின் ரூபத்தில் உணர்வு இழந்தவரையும் உணர்வுல கொண்டு வரக்கூடியவராக ஆகிடுவாங்க. கோப விகாரம் சகித்து கொள்ளும் சக்தியின் ரூபத்தில் மாற்றமாகி உங்களின் ஒரு ஆயுதமாக ஆயிடும். எப்பொழுது கோபம் சகித்து கொள்ளும் சக்தியின் ஆயுதம் ஆகிடுது அப்படின்னா, ஆயுதம் எப்பொழுதும் ஆயுதம் தரித்தவரின் சேவைக்காக இருக்கும். இதே கோப அக்னி யோக அக்னியின் ரூபத்தில் மாற்றமாகிடும். அது உங்களை எரிக்காது, ஆனால் பாவங்களை எரிக்கும்னு பாபா சொல்கிறாங்க. இதே விதமாக பேராசை என்ற விகாரம் ட்ரஸ்டியின் ரூபத்தில், ஆசையற்ற உள் உணர்வின் சொரூபத்தில், விடுபட்ட நிலையின் சொரூபத்தில், எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வின் ரூபத்தில் மாற்றமாகிடும். பேராசை அழிந்துடும். மேலும் எப்பொழுதும் வேண்டும் வேண்டும் என்பதற்கு பதிலாக ஆசை என்றால் என்னவென்று தெரியாத நிலை சொரூபத்தில் ஆகிடும். பேராசையை வேண்டும் என்று கூற மாட்டீங்க, ஆனால் போங்க அப்படின்னு சொல்வீங்க. பெற வேண்டும் பெற வேண்டும் என்று இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்பதில் மாறிடும். இதே பேராசை ஆசையற்ற உள் உணர்வில் மற்றும் கொடுக்கக்கூடிய வள்ளலின் சொரூபத்தில், நினைவு சொரூபத்தில் மாற்றமாகிடும். இதே விதமாக மோக விகாரம் தாக்குதல் செய்வதற்கு பதிலாக அன்பினுடைய சொரூபத்தில் தந்தையினுடைய நினைவு மற்றும் சேவையில் முக்கியமான துணையாகிவிடும் அப்படிங்கிறாங்க பாபா. அன்பு நினைவு மற்றும் சேவையில் வெற்றி அடைவதற்கான விசேஷ சாதனமாயிடும். அதே மாதிரி அகங்காரம் என்ற விகாரம் தேக அபிமானத்தில் இருந்து மாற்றமடைந்து சுய அபிமானை ஆகிடும். சுய அபிமானம் முன்னேறும் கலைக்கான சாதனம். தேக அபிமானம் இறங்கும் கலைக்கான சாதனம். தேக அபிமானம் மாற்றமடைந்து சுய அபிமானத்தின் ரூபத்தில் நினைவு சொரூபம் ஆவதின் சாதனம் ஆகிடும். இதே விதமாக இந்த விகாரம், அதாவது கொடூர ரூபமுடையது, உங்களுடைய சேவைக்கு சகயோகியாக உங்களுடைய உயர்ந்த சக்திகளின் சொரூபத்தில் மாற்றமாயிடும். அந்த மாதிரி மாற்றம் செய்வதின் சக்தியை அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இந்த 3 நினைவுகளின் ஆதாரத்தில் இவை 5ஐயும் மாற்றம் செய்ய முடியும். காமத்தின் ரூபத்தில் வந்தது பாவனையாக ஆகிவிடட்டும். அப்பொழுதுதான் மாயாவை வென்றவர், உலகை வென்றவர் அப்படிங்கிற பட்டம் கிடைக்கும். வெற்றி எதிரினுடைய ரூபத்தை அவசியம் மாற்றம் செய்து ராஜாவாக இருப்பவர் சாதாரண பிரஜையாக ஆகிடுவாங்க. அப்பொழுதுதான் வெற்றி என்று கூற முடியும். மந்திரியாக இருக்கிறவங்க சாதாரண நபர் ஆகிடுவாங்க. அப்போது தானே வெற்றி அப்படின்னு சொல்ல முடியும். யார் மேலே வெற்றி அடைகிறாங்களோ அவங்கள கைதியாக்கி வைப்பாங்க, அதாவது வைப்பாங்க. இந்த மாதிரி நியமம் இருக்குது. நீங்களும் இந்த 5 விகாரங்கள் மேல் வெற்றி அடைகிறீங்க. நீங்கள் இவற்றை கைதியாக்கி வைக்காதீங்க. கைதி ஆக்குனீங்க அப்படின்னா பிறகு உள்ளுக்குள்ளேயே பொங்கி எழும். ஆனால் நீங்கள் இவற்றை மாற்றம் செய்து சகயோகி சொரூபம் ஆக்கிடுங்க. அப்போ இவை உங்களை எப்பொழுதும் வணங்கிக்கிட்டே இருக்கும். உலக மாற்றத்துக்கு முன்பு சுயமாற்றம் செய்யுங்க. சுயமாற்றம் மூலமாக உலக மாற்றம் சுலபமாகிடும். மாற்றம் செய்யும் சக்தியை எப்பொழுதும் உங்களுடன் வைத்து கொள்ளுங்கள் பாபா சொல்கிறாங்க. பரிவர்த்தனை சக்தியின் மகத்துவம் மிக பெரியது. அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை மாற்றும் சக்தியை எப்படி உபயோகிக்கணும் அப்படிங்கிறத பின்பு சொல்லுவோம். அந்த மாதிரி ராஜயோகிகளுக்கு, திலகம் இட்டிருப்பவர்களுக்கு, எதிர்காலத்து ராஜ திலகம் இடுபவர்களுக்கு, எப்பொழுதும் நெற்றியில் 3 நினைவு சொரூபத்தில் சக்திசாலியாக இருக்கக்கூடியவங்களுக்கு மாயாவையும் உயர்ந்த சக்தியின் ரூபத்தில் சகயோகி ஆக்கக்கூடிய
அந்த மாதிரி மாயாவை வென்றவர், உலகை வென்றவர் என்று கூறப்படுபவர்களுக்கு, அனைத்து சக்திகளையும் ஆயுதமாக்கக்கூடிய, எப்பொழுதும் ஆயுதம் தரித்த உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. ஒரே நேரத்தில் எண்ணம், சொல், செயலினால் சேவை செய்பவர் தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரி அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஒரே நேரத்தில் எண்ணம், சொல், செயல்னால் சேவை செய்கிறவங்க தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரி. பாபா சொல்கிறாங்க, டீச்சர் அப்படின்னா தந்தைக்கு சமமான நிரந்தர சேவாதாரி. ஒவ்வொரு எண்ணம் மற்றும் வார்த்தை மூலமாக அநேக ஆத்மாக்களின் சேவைக்கு பொறுப்பானவர். விசேஷ சேவையாவது ஒரே நேரத்தில் 3 விதமான சேவையை சேர்த்தே செய்வது. வாய்மொழியின் கூடவே மனதால் செய்யும் சேவையும் சேர்த்தே இருக்கட்டும். மேலும் கர்மனா சேவை அப்படின்னா தொடர்பு, செயற்கை மூலமாகவும் பிரபாவத்தை ஏற்படுத்தும் சேவை, வார்த்தைகள் மூலமாகவும் சேவை மற்றும் எண்ணம் மூலமாகவும் சேவை. அப்படி தற்சமயம் ஒவ்வொரு சேவையையும் தனித்தனியாக செய்வதற்கான நேரம் இல்லை. எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் வேகம் ஒரே நேரத்தில் 3 விதமான சேவையும் சேர்ந்தே இருக்கட்டும். இதைத்தான் மிக அதிவேகத்தில் செய்யும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைன்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா. அதிவேகத்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரியாக ஆகுங்க. தன்னுடைய எல்லைக்குட்பட்ட ஸ்தானம் மட்டும் இல்லை, ஆனால் எப்படி தந்தை ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்கிறாங்க, அதே மாதிரி ஏதோ ஒரு காரணமாக ஒரு ஸ்தானத்தில் இருக்கீங்க, ஆனால் தன்னை எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் பொறுப்பாளர் அப்படின்னு உணர்ந்து உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் எப்பொழுதும் உங்கள் மனக்கண் முன்பு வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கட்டும். அப்பொழுதுதான் உலகத்துக்கு நன்மை செய்பவர் அப்படின்னு சொல்வோங்கிறாங்க பாபா. இல்லை அப்படின்னா தேசத்துக்கு நன்மை செய்பவர் மற்றும் சென்டருக்கு நன்மை செய்வர் அப்படின்னு ஆயிடும். இப்போது நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த அளவு எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்துக்கு நன்மை செய்பவராக ஆவீங்களோ, அப்போ உலகின் ஆத்மாக்கள் தங்களுடைய அதிகாரத்தை அடைய முடியும். இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் எங்கே சென்றடைவாங்க? 2-4 பேரோ இல்லை, முழு உலகம். அப்படி பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்களுக்கு அனைவரும் ஒன்றிணைந்து குழுவான ரூபத்தில் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் ரூபத்தை வெளிப்படுத்தணும். எப்படி தன்னுடைய ஸ்தானத்தின் கவனம் இருக்குது, திட்டங்களை உருவாக்குறீங்க, நடைமுறையில் கொண்டு வரீங்க, முன்னேற்றத்தை பற்றியும் சிந்தனை ஓடுது, அதே மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட அனைத்து ஆத்மாக்களுக்காக எப்பொழுதும் முன்னேற்றத்தினுடைய எண்ணம் வெளிப்படும் ரூபத்தில் இருக்கணும். அப்போ தான் மாற்றம் ஏற்படும். உலகத்துக்கு நன்மை செய்பவரின் மேல் எவ்வளோ காரியங்கள் இருக்குது. கனவுல கூட ஃப்ரீயாக இருக்க முடியாது. கனவிலும் சேவையே தென்படணும். இதைத்தான் முழுமையான பிஸி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா முழு நாளுக்கான ஆதாரம் கனவாக இருக்குது. யார் பகல் இரவாக சேவையில் பிஸியாக இருக்காங்களோ அவங்களுடைய கனவு சேவைக்கானதாக இருக்கும். கனவுல கூட புது புது விஷயங்கள், சேவையினுடைய திட்டம் மற்றும் செயல்முறைகள் தென்பட முடியும். அப்படி இந்த அளவு பிஸியாக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. வீணான எண்ணங்களில் இருந்தோ விடுபட்டு இருக்கீங்க தான் இல்லையா? எவ்வளோ பிஸியாக இருப்பீங்களோ அந்த அளவு முயற்சி செய்வதில் வீணானவற்றிலிருந்து மற்றும் மற்றவர்களையும் வீணானவற்றிலிருந்து பாதுகாக்க முடியும். ஒவ்வொரு நேரமும் இது பயனுள்ளதா அல்லது வீணானதா அப்படிங்கிற சோதனை இருக்கட்டும். ஒருவேளை கொஞ்சமாவது வீணானதனுடைய அனுபவம் ஆக்குது அப்படின்னா அதே நேரம் பரிவர்த்தனை செய்யுங்க. பொறுப்பில் இருப்பவர்களை பார்த்து மற்றவர்களும் அவர்களாகவே பயனுள்ள எண்ணங்களை நிரப்பிக்கொண்டே செல்வாங்க. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகின் ஆத்மாக்கள் எப்பொழுதும் மனக்கண் முன் வெளிப்பட்டு இருக்கணும். எப்போ நீங்கள் இதை வெளிப்படுத்துவீங்களோ அப்போ அந்த ஆத்மாக்களுக்கும் நாங்களும் எங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். உங்களுடைய எண்ணம் மூலமாக அவங்களுடைய எண்ணம் வெளிப்படும். உலகத்துக்கு நன்மை செய்பவரின் அர்த்தமே உலகின் ஆதாரமானவங்க. சிறிதளவு அலட்சியம் உலகை அலட்சியம் கூட ஆக்கிடும். இந்த அளவு கவனம் இருக்கணுங்கிறாங்க பாபா. டெல்லியை சேர்ந்தவர்களும் ஏதாவது புதிய விஷயங்களை செய்யுங்க. மகா நாடுகள் நடத்துவதோ மிக பழைய விஷயம் ஆயிடுச்சு.
இப்போ புது கண்டுபிடிப்பை கொண்டு வாங்க. குறைந்த செலவில் அதிக பலன் இருக்கணும், செலவும் குறைவாக இருக்கணும், ரிசல்ட்டும் நல்லதாக இருக்கணும். இப்போ யூபி அந்த மாதிரி புதிய கண்டுபிடிப்பை செய்கிறாங்களா அல்லது டெல்லி செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாங்கிறாங்க பாபா. ஒருவேளை செலவு அதிகமாகவும் மேலும் முடிவு குறைவாகவும் இருக்குது அப்படின்னா வரும் மாணவர்கள் மனமுடைந்து போயிடுவாங்க. இப்போ அவங்களையும் உற்சாகத்தில் கொண்டு வருவதற்காக குறைந்த செலவில் நல்ல ரிசல்ட்டை கொண்டு வாங்க. அதன் மூலம் பிஸியாகவும் ஆகிடுவாங்க, மேலும் செலவும் குறைவாகவும் இருக்கும். உடலும் மற்றும் மனமும் பிஸியாகிடட்டும், பணம் குறைவாக செலவாகணும் அப்படிங்கிறாங்க பாபா. பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. பாபா சொல்கிறாங்க, சுயநிலை மூலமாக அனைத்து சூழ்நிலைகளின் மேல் வெற்றி பெறணும் அப்படின்னு. அனைவரும் எப்பொழுதும் சுயநிலை மூலமாக சூழ்நிலைகளின் மேல் வெற்றி அடைபவர்களாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. சங்கமேகத்தில் அனைவரும் வெற்றி ரத்தினம் ஆவீங்க. அப்படி வெற்றி அடைவதற்கான சாதனம் என்ன? சுயநிலை மூலமாக சூழ்நிலைகளின் மேல் வெற்றி. இந்த உடலும் தன்னுடையது அல்ல, இன்னொருடையது. அப்படி தேக உணர்வுல வருவதும் சுயநிலை அல்ல அப்படிங்கிறாங்க பாபா. ஆகையினால முழு நாளில் சுயநிலை எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு சோதனை செய்யுங்க. ஏன்னா சுயநிலை மற்றும் சுய தர்மம் எப்பொழுதும் சுகத்தின் அனுபவம் செய்விக்கும். மேலும் இயற்கையினுடைய தர்மம், அதாவது இன்னொருவனுடைய தர்மம் அல்லது தேகத்தினுடைய நினைவு ஏதாவது விதமான துக்கத்தின் அனுபவத்தை அவசியம் செய்விக்குங்கிறாங்க பாபா. அப்படி யார் எப்பொழுதும் சுயநிலையில் இருப்பாரோ அவர் எப்பொழுதும் சுகத்தினுடைய அனுபவம் செய்வார். எப்பொழுதும் சுகத்தினுடைய அனுபவம் ஆகுதா அல்லது துக்கத்தினுடைய உணர்வுகள் வருதா அப்படின்னு கேட்குறாங்க. எண்ணத்தில் கூட ஒருவேளை துக்க உணர்வுகள் வருது அப்படின்னா சுயநிலையிலிருந்து சுய தர்மத்திலிருந்து கீழே வந்துட்டீங்க அப்படின்னு நிரூபணமாகுது. எப்பொழுது புதிய ஜென்மம் ஏற்பட்டுடுச்சு, சுக வள்ளலினுடைய குழந்தைகள் ஆகிட்டீங்க அப்படின்னா சுக கடலின் குழந்தைகள் எப்பொழுதும் சுகத்தில் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. நீங்கள் அனைவரும் மாஸ்டர் கடல் அப்படின்னா நிரம்பிய நிலையின் அனுபவமாகுதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி சுயத்தினுடைய முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. நேரம் மிக வேகமாக ஓடிட்டு இருக்குதா அல்லது நீங்களும் உயரம் தாண்டுதல் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நேரத்தின் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி இப்பொழுது உயர தாண்டி சென்றாலன்றி சென்றடைய முடியாது. இப்போ ஓடுவதற்கான காலமும் கடந்து சென்றுடுச்சு. உயரம் தாண்டுதல் செய்யுங்க. முயற்சி செய்வதில் தீவிரம் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்குங்க. நினைவில் இருக்கீங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நினைவின் கூடவே சகஜ யோகி மற்றும் நிரந்தர யோகியாக இருக்கணும். ஒருவேளை இது இல்லை அப்படின்னா நினைவும் கூட அரைக்குறையாகத்தான் இருக்கும். உலக சேவை மற்றும் சுயத்தின் சேவை இரண்டும் சமநிலை வைக்கிறதுனால வெற்றி கிடைக்கும். ஒருவேளை சுய சேவையை விட்டுவிட்டு உலக சேவையில் ஈடுபட்டுடுறீங்க அப்படின்னா அல்லது உலக சேவையை மறந்து சுய சேவையை மட்டும் கொண்டே இருக்கீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா. இரண்டு சேவைகளும் சேர்ந்தே இருக்கணும். எண்ணம் மற்றும் சொல் இரண்டு சேவைகளும் சேர்ந்தே நடந்தது அப்படின்னா கடினமாக உழைப்பதிலிருந்து பாதுகாப்பாக ஆயிடுவீங்க. எப்பொழுதாவது ஏதாவது சேவைக்காக செல்றீங்க அப்படின்னா சுயநிலையில் நிலைத்திருந்து செல்றீங்களா, குழப்பத்தில் சென்று கொண்டிருக்கவில்லையே அப்படிங்கிறத முதல்ல சோதனை செய்யுங்க. ஒருவேளை நீங்கள் குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா கேட்குறவங்க ஒருமித்த நிலையில் இருக்க மாட்டாங்க, அனுபவம் செய்ய மாட்டாங்கன்னு பாபா சொல்கிறார். இரண்டாவதா, ஞானத்தின் அனைத்து ரகசியங்களை தெரிந்திருப்பவங்க ஒரு பொழுதும் கோபப்பட மாட்டாங்க. அதாவது ஞானத்தின் அனைத்து அதாவது ரகசியங்களை தெரிந்திருக்கிறவங்க ஒரு பொழுதும் நாராஜ், அதாவது கோபப்பட மாட்டாங்க. ஞானத்தினுடைய அனைத்து ரகசியங்களை தெரிந்திருக்கும் ரகசியம் தெரிந்து நடந்து கொள்ளும் ஆத்மாக்கள் தான் நீங்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. தன்னுடைய முயற்சியினுடைய அனுசாரம் தந்தை மூலமாக அநேக ஞானத்தின் ரகசியங்களை தெரிந்து கொண்டு இப்போ சிந்தனை செய்து கொண்டே முன்னேறிட்டு போங்க. ஆகையினால எப்பொழுதும் ரகசியம் தெரிந்து நடப்பவர், எப்பொழுதும் யோக சுரூபமானவர்,
எப்பொழுதும் அன்பு நிறைந்தவராக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஞானத்தினுடைய அனைத்து ரகசியங்களை தெரிந்திருப்பவர் தன்மேல் திருப்தியானவர்களாக இருப்பாங்க. மேலும் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவதில் பயிற்சி உடையவராக இருப்பாங்க. ஆகையினால எப்பொழுதும் ரகசியம் தெரிந்து நடப்பவர், அதாவது திருப்தி செய்யக்கூடியவர், ஒரு பொழுதும் கோபப்படுவராக ஆக முடியாது. அந்த மாதிரி அனைத்து ரகசியங்களை தெரிந்திருப்பவர், தந்தைக்கு பிரியமானவர், நெருக்கமானவர். அடுத்து பாபா சொல்கிறாங்க, சத்குருவினுடைய கிருபை மூலம் அனைத்தும் நிறைந்த நிலை. எப்படி பக்தி மார்க்கத்தில் குரு கிருபை வர்ணிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, ஞான மார்க்கத்தில் சத்குருவினுடைய கிருபையாக இருப்பது படிப்பு. படிப்பினுடைய கிருபை மூலமாக சத்குரு அனைத்தையும் நிறைந்தவராக ஆக்கிடுறார். யார் மேல் சத்குருவினுடைய கிருபை ஏற்பட்டுடுமோ அவங்க எப்பொழுதும் முக்து மற்றும் ஜீவன் முக்து ஆகி விடுறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. வரதானம் பாபா சொல்கிறாங்க, சிந்தனை சக்தி மூலமாக புத்தியை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகுக. மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, சிந்தனை சக்தி மூலமாக புத்தியை சக்திசாலியாக ஆக்கணும். சிந்தனை சக்தி தான் திவ்ய புத்திக்கான சத்துணவு. திவ்ய புத்திக்கான சத்துணவு சிந்தனை சக்திங்கிறாங்க பாபா. எப்படி பக்தியில் உச்சரிப்பதனுடைய பயிற்சியுடையவராக இருக்கிறாங்க, அதே போல் ஞானத்தில் நினைவினுடைய சக்தி. இந்த சக்தி மூலமாக மாஸ்டர் சர்வ சக்திவானாக ஆகுங்க. பாபா சொல்கிறாங்க, தினசரி அமிர்த வேளையில் தன்னுடைய ஒரு பட்டத்தை நினைவில் கொண்டு வாங்க. மேலும் சிந்தனை செய்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா புத்தி சக்திசாலியானதாக இருக்கும். சக்திசாலியான புத்தியின் மேல் மாயானுடைய தாக்குதல் இருக்க முடியாது, மற்றதனுடைய வசமாக்க முடியாது. ஏன்னா மாயா அனைத்தையும் விட முதல்ல வீணான எண்ணம் அப்படிங்கிற அம்பு மூலமாக திவ்ய புத்தியை தான் பலகீனமாக்குது. இந்த பலகீனத்திலிருந்து விடுபடுவதற்கான சாதனம் பாபா சொல்கிறாங்க சிந்தனை சக்தி அப்படின்னு. ஸ்லோகன், கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகள் தான் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமானவங்க. ஆசீர்வாதங்களின் பிரபாவம் உள்ளத்தை எப்பொழுதும் திருப்தியாக வைத்திருக்கும். கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகள் தான் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமானவங்க. ஆசீர்வாதங்களின் பிரபாவம் உள்ளத்தை எப்பொழுதும் திருப்தியாக வைத்திருக்கும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.